பிரைஸ் தி லார்ட். சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யாத்திராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 5 முதல் 8 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தை போய் பார்வோனிடத்திலே அந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த ராஜா கோபம் கொண்டு அவர்களை அதிகமாய் வேலை வாங்குவதை குறித்து பார்க்கிறோம். கொடுக்க வேண்டிய வைக்கோல் கொடுக்கப்படவில்லை. ஒரு வேலை இன்னும் கடினமானது. இங்கே எகிப்தை விட்டு வெளியேறும்படியான இந்த வரலாறு 2 தெய்வங்களுக்கிடையே உள்ள போராட்டத்தை அடிப்படையாக கொண்டது. தேவனுக்கும் பார்வோனுக்கும். பார்வோன் எகிப்தின் சூரிய கடவுள் என்று சொல்லி நம்பப்படுகிறதான இந்த பார்வோன். எளிதில் ஜனங்களை விடாதபடிக்கு பல காரியங்களை செய்யும். ஆனாலும் கர்த்தர் தமது வல்லமையை அந்த பார்வோன் என்பதாக, அந்த சூரிய கடவுள் என்பதாக அவர் நிரூபிக்கிறார். அது மகிமை உண்டாவதாக. தேவனாகிய தன் பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தத்தை அருளுகிறார். எவ்வளவு காரியங்கள் பார்வோன் எதிராக செய்தாலும் இதோ நான் ஆண்டவர் தாமே அது விடுதலையை தருகிற தேவன். ஒரு பொறுமையோடு இருந்து கர்த்தர் விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அங்கே 6வது அதிகாரத்திலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய், பலத்த கையை கொண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்கள் தன் தேசத்திலிருந்து உன்னை துரத்தி விடுவான் என்று சொல்லி அங்கே கர்த்தர் மோசேயோடு பேசுகிறதை குறித்து பார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன் தம்மை யெகோவா என்னும் நாமத்தினால் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் இங்கே 3வது வசனத்திலே சர்வ தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினால் அவர்களுக்கு அறியப்படவில்லை என்று சொல்லி அங்கே ஆண்டவர் மோசையோடு பேசுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் யெகோவா தேவன், அவர் விடுதலை தருகிற தேவன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அது மகிமை உண்டாவதாக. 6வது 7வது வசனங்களில் பார்க்கிறோம். கர்த்தருடைய ரட்சிப்பின் உட்கருத்தையும் நோக்கத்தையும் இது வெளிப்படுத்துகிறது. தேவன் தமது பிள்ளைகளை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக வாக்குத்தத்தம் பண்ணினவர். அவர்களை சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவனாக இருந்து அவர்கள் கர்த்ததாமே தமது ரட்சிப்பினால் அவர்களை நடத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து மோசே, ஆரோன் என்பவர்களுடைய குடும்ப வரலாறை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. மோசைக்கு பதிலாக பார்வோன் சமூக இடத்துல ஆரோன் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் அங்கே பார்வோனுடைய இதயம் மீண்டும் மீண்டுமாய் கடினப்படுத்துவதையும் இங்கே காண முடியும். 7வது அதிகாரத்திலே
நான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன் என்று கர்த்தரே சொல்லுகிறார். பார்வோனுடைய இதயம் ஏற்கனவே தேவனுக்கு விரோதமாய் கடினமாய் இருந்தது. தேவன் அதை மேலும் கடினப்படுத்தினார். அது அவனுக்கு ஒரு தண்டனை. பார்வோன் இருதயம் கடினத்தை மேலும் அதிகப்படுத்தினான் என்று அதன் மூலமாய் தேவன் மனம் திரும்பாத எல்லா மக்களுக்கும் பொருத்தமான ஒரு கொள்கையை செயல்படுத்துகிறார். தேவனுக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் எதிராக ஒருவன் தொடர்ந்து கலகம் செய்யும் பொழுது தேவன் இதயத்தை கடினப்படுத்தி விடுகிறார். எனவே தான் நாம் பார்க்கிறோம், அநேக இருதயங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. மகிமை உண்டு. ஆனால் தேவனாக்கத்தார் பிள்ளைகளுக்காக விடுதலை தருகிற தேவன். அங்கே 8வது அதிகாரத்திலும் அங்கே கர்த்தருடைய வாதைகள் தொடர்கிறதை குறித்து பார்க்கிறோம். வண்டுகளின் வாதை சர்வவல்லவர்தாமே நம்மையும் மகிமையான ஆசீர்வாதம் நிரப்பி நடத்துவாராக. சத்திய கிரியிலிருந்து விடுதலை தருவாராக. மகிமையின் கர்த்தர் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென்.